ஜிகர்தண்டானா மதுரை மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாய் ஐஸ்கிரீம் தான் சொல்லுவாங்க. அந்த பாய் ஐஸ்கிரீம் எப்படி ஜிகர்தண்டாவா மாறுச்சுன்னா, இது வந்து ஒரு கஷ்டமான ப்ராடக்ட். இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ப்ராசஸ் இருக்குது. ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மதுரைக்கு வருவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த கடைக்கு வந்து ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து மக்கள் பகிர்றாங்க பாருங்கள். மதுரைக்கு போய் நான் சாப்பிட்டேன் அந்த ஜிகர்தண்டா. அந்த மவுத் ஆஃப் வேர்ட் சக்ஸஸ் தான் அந்த ஜிகர்தண்டா. ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் கம்மு, அப்புறம் அந்த நன்னாரி சிரப்பு, அப்புறம் அந்த பால் ஏடு, அப்புறம் மில்க் க்ரீம், அந்த ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் ஒயிட் மில்க், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலே ஜிகர்தண்டான்ற ஒரு ஃபார்மேஷன் வரும். அதுக்கும் மேலே அந்த டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக அந்த பாசந்தின்னு ஒன்று நம்ம ஃபார்மெட்டில் அப்பா கண்டுபிடிச்சாங்க. அது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப குவாலிட்டி சேஞ்சே மாறிடுச்சு. வீட்டுக்குள்ளே தான் ஜிகர்தண்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. மேலே வீடு, கீழே கிச்சன். ஒரு 300 சதுரடி தான் வீடு. அது வெளியே தெரியாமல் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் என் கண்ணுக்குள்ளே இன்னும் நிற்கும். அது என்ன ஃப்ளேவர்ஸ்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இன்ன வரையும். ஓகே, அந்த சீக்ரெட்ஸ் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ப்ராசஸுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணதில்லை இன்ன வரையும். ரா மெட்டீரியல்ஸ் நம்ம குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்குரிய குவாலிட்டியை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். 5 பேர் 10 பேர் ஆரம்பித்தோம் அண்ணன் நானும் சேர்ந்து. இன்றைக்கி வந்து ஒரு 1000 பீப்புள்ஸ் 1000 பேர் எம்ப்ளாயி வரையும் இருந்து நம்மளோட பிராண்டை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த HSN கோடுன்றது கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ன்றது வேர்ல்டு ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமானதாக இருக்கும். மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட மேனேஜிங் டைரக்டர் சலீம் ஜாகிர் ஹுசைன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஜிகர்தண்டா. சண்டே அன்னைக்கு ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது டெசர்ட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வர அளவுக்கு வந்து ஜிகர்தண்டா ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது எப்படி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஜிகர்தண்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து நம்மளோட கடை தான் ஃபேமஸ். விளக்குத்தூணில் இருக்குது. ஸோ அது வந்து அப்பா உருவாக்கின கடை. அப்பாவோடைய பிரதர்ஸ் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கின கடை. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு தள்ளு வண்டியில் வந்து நம்மளோட கடை ஸ்டார்ட் பண்ணாங்க. தாத்தா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒரு உடன் பாக்ஸில் வந்து ஒரு ஐஸ்கிரீம்ஸும் மேக் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த நியர்பை மஹால் ஏரியா எல்லாமே கொண்டு போவாங்க. ஸோ அது தலையில் வச்சு சமூகம் தான் கொண்டு போவாங்க தாத்தா வந்து. ஸோ அது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாய் ஐஸ்கிரீம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாய் ஐஸ்கிரீம் எப்படி ஜிகர்தண்டாவாக மாறுச்சுன்னா, ஃபேமிலியோட கஸ்டம்ஸ். இது வந்து தாத்தாவோட ரெசிபி, அப்பாவோட ரெசிபி. ஸோ அந்த காலத்தில் அந்த ஐஸ்கிரீம்ஸ் எப்படி அதில் சம் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த நன்னாரி சிரப்பு, ஆல்மண்ட் கம்மு, அப்புறம் அந்த மில்க்கு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அது ஒரு ரெசிபியாக ஃபார்மேஷன் பண்ணாங்க. ஸோ ஜிகர்தண்டானே கிரியேட் பண்ணதே நம்ம தான். ஸோ அது வந்து காலப்போக்கில் என்ன பண்ணாங்க, ஃபேமிலியோட கஷ்டமாக வந்து இருந்தனால ஒரு தள்ளு வண்டி கடையாக வந்து அந்த ஐஸ்கிரீம் டு ஜிகர்தண்டாவாக மாறிச்சு. அது அந்த விளக்குத்தூண் கார்னரில் ஒரு கிலோவாசல்ன்ற அந்த கார்னர் ஷாப்பில் வந்து ஒரு தள்ளு வண்டி கடையாக தாத்தா அப்பா பிரதர்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாரு. தள்ளுவண்டி வந்து ஒரு கடையாக மாறி இருக்கு. தள்ளு வண்டியாக தான் ஆரம்பிச்சது. தள்ளு வண்டி ஆரம்பிச்சது. அந்த கடை எப்படி இருக்கும்னா, சாயந்தரம் 5 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு ஒரு சின்ன பெட்ரூமாஸ் லைட்டு வச்சு ஒரு தள்ளு வண்டி ஆரம்பித்த கடை. ஸோ அப்போ ஜிகர்தண்டானா மதுரை மக்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓப்பனாக சொல்ல போகிறதா தெரியாது. ஐஸ்கிரீம் தான் தெரியும். அது பிக்கப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக போராடினாங்க எல்லாரும். இந்த ஜிகர்தண்டாவை பீப்புள் டேஸ்ட் பண்ணி இது என்னன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 20 வருஷம் ஆச்சு. மினிமம் ஒரு 1970 to 1995 வரை ஆச்சு. அந்த 25 வருஷமாக வந்து அந்த தள்ளுவண்டி கடையிலேருந்து அந்த ஜிகர்தண்டான்ற ரெசிபியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஒரு 25 வருஷம் ஆச்சு. காலப்போக்கில் மக்கள் என்ன சொன்னாங்க, இன்னும் அந்த இடம் கூட்டமாக இருக்குது, பாய் ஜிகர்தண்டா பாய் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னன்ட்டு தேடி வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஃபேமஸான ஒரு ஜிகர்தண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியே ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு பேர் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு பேர் வச்சதே மக்கள் தான். நாங்கள் வச்சது வந்து வெறும் ஜிகர்தண்டா, பாய் ஜிகர்தண்டான்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த க்ரௌடை பார்த்து ஃபேமஸ்னா இன்றைக்கி ஃபேமஸ் ஜிகர்தண்டாவா ஒரு ட்ரெடிஷனாக ஒரு ப்ரைடாக நம்மளை வந்து மதுரையில் மாற்றிருக்காங்க. அது மதுரை மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? மதுரை மக்களுக்கு நன்றி இல்லை, கொண்டாடணும். ஸோ நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளோட ஜிகர்தண்டாவை கொண்டு போய் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்த்தது மதுரை மக்கள் மட்டும்தான். ஓகே. நம்ம மதுரை பீப்புள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மதுரைக்கு வருவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த கடைக்கு வந்து ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து மக்கள் பகிர்றாங்க பாருங்கள். மதுரைக்கு போய் நான் சாப்பிட்டேன் அந்த ஜிகர்தண்டா.
அந்த மவுத் ஆஃப் வேர்ட் சக்ஸஸ் தான் இந்த ஜிகர்தண்டா. ஓகே. இது எப்படி நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம்னா, அப்பா வந்து ட்ரெடிஷனாக உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. 95ல் வந்து அந்த தள்ளுவண்டி கடை வந்து ஒரு கடையாக மாறிச்சு. ஸோ கடையாக மாறினோடனே அது ஃபேமஸாக ஒரு வார்த்தைகள் வரப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸு அப்புறம் இந்த மீடியாஸ் எல்லாருமே வந்து நம்ம கடையை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இது என்னது, இது எப்படி பண்ணுறீங்க, இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, இது ஏன் இப்படி இவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூஸு எல்லாமே ஆர்டிகல்ஸு எல்லாமே போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சன் டிவியில் அந்த விஜய் பாரதி சார் வந்து விஜய் சாரதி சார் வந்து பண்ணி போட்டாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக மாறிச்சு. அதுக்கப்புறமே இது வந்து மதுரையில் ஒரு ஆத்தென்டிக் ட்ரிங்காகவே மாறிடுச்சு. எப்படி மதுரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு குளிர்பானம் மாதிரி குளிர்பானம் ஃபஸ்ட்டு மதுரை தான். எங்களுக்கு சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ அங்கேருந்து பிஸ்னஸ்க்காக மதுரைக்கு வந்தாங்க. தாத்தா அப்பா பிரதர்ஸ் எல்லாம் உருவாக்குனது. ஸோ மதுரையில் கிட்டத்தட்ட பெரிய போராட்டங்கள், இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அவங்க பட்ட கஷ்டங்கள், ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே உண்டு. ஸோ இவ்வளோ விஷயம் தாண்டி இந்த ப்ராடக்ட் மதுரையில் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எப்படி சென்னையிலலாம் கிடைக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சிச்சு? சரி இது வெளில கொண்டு போகலாம். அந்த பாயிண்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து அப்பா என்னைய வந்து அவங்க கடைக்கு கூட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது, ஹெல்ப்பராக அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப்பர். ஓகே. அப்பா வந்து ஜிகர்தண்டா போடுவாங்க, ஃபேமிலியாக எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுவோம். நான் வந்து அந்த கடையில் சைக்கிளில் நின்று பார்சல்ஸ் வரவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பேன். பார்சல்ஸ் 50 பார்சல் 10 பார்சல் 5 பார்சல் டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆன் த ஸ்பாட் அந்த கடை பிரபலமானதுலேருந்து இந்த ஜிகர்தண்டா ப்ரைட் ஆனதுலேருந்து அந்த செகண்ட்ஸில் வந்து 100 பேர் சாப்பிடுவாங்க. இப்பவும் போனாலும் உங்களால் அந்த கூட்டத்தை பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த க்ரௌடில் எடுத்து கொடுக்குறப்ப ஸோ அந்த கடைகளுக்கு நம்ம என்ன தான் பொருள் வந்து செஞ்சு கொடுத்தாலும் பத்தலை. எல்லோரும் என்ன கேட்குறாங்க, உங்கள் ஜிகர்தண்டா மதுரையை தவிர்த்து வேறு எங்கேயுமே கிடையாதான்ட்டு அப்பாட்டெல்லாம் கேட்பாங்க ஜென்ரலாகவே அப்பா எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், இது வந்து ஒரு கஷ்டமான ப்ராடக்ட், இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு நாள் ப்ராசஸ் கொண்டு வந்து கடையில் வச்சு சேல் பண்ணுறது பெரிய விஷயம். இதுக்கு வந்து அவ்வளோ பேரோட உழைப்பு உள்ளே இருக்குது. அந்த ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஏரியாவே இருக்குது. ஜென்ரலாக பால் வாங்குறது, காய்ச்சறது, அப்புறம் அல்மண்டம் பண்ணுறது, சிரப் பண்ணுறது, ரூட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஜிகர்தண்டா கொண்டு வரோம். அதை ட்ரெடிஷனாக மக்கள்கிட்ட விற்க சேல்ஸ் எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இது இப்படி போகுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அப்பாவுக்கு அண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ரெண்டாவது அந்த சேல்ஸ் எப்படி நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துச்சுன்னா அந்த கேள்வி வந்து என்னைய உருவாக்குச்சு. நான் படித்தது இன்ஜினியரிங், பட் ஆனால் பிஸ்னஸில் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு தெரியும். பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஜிகர்தண்டாக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளே தான் ஜிகர்தண்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. மேலே வீடு, கீழே கிச்சன். ஓ சரி. அதான் ஒரு சின்ன ஒரு 300 சதுரடி தான் வீடு. மேலே எங்களுக்கு வீடு, டோட்டல் ஃபேமிலியாக இருப்போம். கீழே வந்து ஜிகர்தண்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லேயும் வளர்ந்தனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தெரியலை. எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேலஞ்சாக தெரியலை. ரெண்டாவது நான் பண்ண ஸ்டடீஸ் வந்து எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ரெசிபி கரெக்டாக வந்திருக்காது, அது கரெக்டான ரெசிபி உருவாக்கினது, அதுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துருப்பாங்கல்ல. இந்த ரெசிபி கொண்டு வரதுக்கு அப்பா பட்ட கஷ்டங்கள் அதிகம். அப்பா ஃபேமிலிஸ் எல்லாமே அந்த ரெசிபி கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் பேசிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ரெசிபின்றதை விட அவங்க பண்ண ஃபார்முலா சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதுதான் இதில் விஷயம். இதில் ரெசிபின்றது ஜென்ரலாகவே நம்ம உருவாக்குனது. ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் கம்மு, அப்புறம் அந்த நன்னாரி சிரப்பு, அப்புறம் அந்த பால் ஏடு, அப்புறம் மில்க் க்ரீம், அந்த ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் ஒயிட் மில்க், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலே ஜிகர்தண்டான்ற ஒரு ஃபார்மேஷன் வரும். அதுக்கும் மேலே அந்த டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக அந்த பாசந்தின்னு ஒன்று நம்ம ஃபார்மெட்டில் அப்பா கண்டுபிடிச்சாங்க. அது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப என்டலி அதோட குவாலிட்டி சேஞ்சே மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே அந்த நான் சின்ன வயசில் இருக்கிற வீட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபார்முலா வந்து அவங்க கட்டி காப்பாற்றினது பெரிய சக்ஸஸ். அது வெளியே தெரியாமல் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் என் கண்ணுக்குள்ளே இன்னும் நிற்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லணும்னா
அவங்க எப்படி அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி R&D பண்ணி வாங்கினாங்க, நேம் இல்லாமல் அந்த ஃப்ளேவர்ஸ் வரும். அது என்ன ஃப்ளேவர்ஸ்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இன்ன வரையும். ஓகே. அந்த சீக்ரெட்ஸ் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃப்ளேவர்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் இன்னும் சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த குவாலிட்டி இன்ன வரையும் கொடுக்க முடியுது. ப்ராசஸுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணதில்லை இன்ன வரையும். அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஃபார்முலாவில் தான் இன்ன வரையும் ட்ராவல் பண்ணுறோம். நிச்சயமா. அதுதான் இன்னைக்கு இதோட சக்ஸஸ். இந்த டேஸ்ட் வந்து ஒரு வேர்ல்டில் ஒரு மூலையில் இந்த டேஸ்ட்டு கொடுக்கணுன்றது என்னோட விஷன். அதுக்குரிய செயல்பாடுகள் தான் இப்போ நான் செஞ்சது. பிரான்ச்சஸ் அதிகமாகிடுச்சு, டேஸ்ட் போயிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். அதுக்கு என்ன மாதிரி சிரத்தை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? கண்டிப்பாக இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, படிச்சுட்டு இருக்கிறப்பே இந்த பிஸ்னஸில் நான் ஊறி வந்துட்டேன். எல்லாரோட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் ஜிகர்தண்டா, இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாக்குரிய குவாலிட்டி எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு பீப்புள் எல்லாருமே வந்து நம்ம கடையில் சொல்லுவாங்க. அந்த விளக்குதன் கடையில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறோம் காதால். கேட்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ இந்த குவாலிட்டியை நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய தாட்ஸ். நம்ம ஃபேமிலியில் ஜென்ரலாக அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம இந்த ஒரு கடை நடத்துறது நமக்கு அவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு. 50 வருஷமாக படாத கஷ்டங்கள் பட்டு இந்த கடையை வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு பிராண்டாகவே மாற்றிட்டாங்க. அந்த பிராண்டு கொடுத்தது மதுரை மக்கள். ஸோ அந்த பிராண்டை வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றத சொல்லணும்னா, காலேஜஸ் முடிக்கிறேன், அப்பா வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க, வேலைக்கு போறியா பிஸ்னஸ்க்கு வரியான்னு சொல்கிறாங்க. பிறந்ததுலேருந்து பிஸ்னஸில் தானே இருக்கேன், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன்ல, பிஸ்னஸே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ 2017 2017க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடை தான், கீழவாசல் கடை, அப்பா உருவாக்கின கடை, அண்ட் அவங்க பிரதர்ஸ், அப்பாவுடைய பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கடை அந்த ஒரு கடை. ஆஃப்டர் 17க்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒன்று எனக்கும் அண்ணனுக்கும் வச்சு கொடுத்தாங்க. அப்பா இடத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்ட்டு நானும் அண்ணனும் முடிவு பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து எங்களோட சொந்த ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து திண்டுக்கல்லில் ஒரு வந்து அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அப்போ எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸு, நம்ம மக்கள் வந்து நம்ம ஜிகர்தண்டா மதுரையை தாண்டி என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணோம் சிம்பிளாக. அந்த கடைக்கு உரிய கிச்சன்ஸ் வந்து அப்போ எங்களுக்கு செப்பரேட்டாக வச்சு கொடுத்தாங்க. நீ தனிப்பட்ட முறையில் உன்னோட ஐடியா வச்சு நீ பிராண்டை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கடை போட்டோன்னே அந்த கடையோட ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு இருந்துச்சு. சேம் மதுரையில் என்ன வைபாச்சோ அந்த ட்ரெண்ட் வந்து அந்த திண்டுக்கல்லே இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ண விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சிவகாசி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஒரு 10 பிரான்ச்சஸ் வந்து நானும் அண்ணனும் ஓனாகவே போடுறோம். ஓகே. சொந்தமாகவே. அதுவும் முதல் முறையா மதுரையை தாண்டி முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் நிறைய அந்த முதல் முறையா வந்து நானும் அண்ணனும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10 பிரான்ச்சஸ் வரையும் அந்த வித்தின் 1 இயரில் நம்ம பண்ணிட்டோம். அந்த 10 பிரான்ச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஜிகர்தண்டா நல்ல குவாலிட்டிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, அன்னைக்கு அவங்க கேட்டாங்களா கடையில், உங்கள் கடை ஏன் வெளியிலலாம் நீங்கள் போட மாட்டீங்க, பிரான்ச்சஸ்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க, நாங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறப்பையும் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஜிகர்தண்டா எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குவாலிட்டி நல்ல பொருள் ஒரு இடத்துல கொடுத்தோன்னா மக்கள் கண்டிப்பாக அதை வரவேற்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பண்பு. ஒரு குவாலிட்டின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மக்கள் கொண்டாடிடுவாங்க. ஸோ அதை வந்து அந்த விஷயம் வந்து அப்பா பண்ணது, அதை நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனோம். அதுலேருந்து என்ன பண்ணோம், 10 கடை 15 கடை பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுது, மேன் பவர் ஸ்ட்ரகிள் ஆகுது, பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும், எதிர்பார்த்த சேல்ஸ் கூடுது, அப்போ ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் இருந்தனால நம்ம படிச்சிருக்கனால அந்த ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. ஓகே. பை ஸ்டெப்பாக பேங்க்கில் லோன்ஸ் வாங்கி ஒரு ஜிகர்தண்டாக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சோம். ஒரு ஃபேக்ட்ரி பண்ணோம். அதிலிருந்து அப்பா பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு கை கூட படாமல் ஜிகர்தண்டா ஹைஜீன் ப்ராசஸ் பண்ணி அந்த குவாலிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் என் தாட்ஸ்ல வந்துச்சு. இது அப்பா வந்து சொன்னாங்க இல்லையா, இது ஒரு கடைக்கு நாங்க வந்து ப்ராசஸ் பண்றதே வந்து ஒரு நாள், ஒரு ஜிகர்தண்டாக்கு ஒரு நாள் ஆகுது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. நார்மலா ஒரு ஹோட்டல் தொழில் மாதிரி இது கிடையாது, ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி இது கிடையாது. இது தனியான ஒரு ப்ராசஸ், அவ்வளோ கஷ்டமானது அப்படின்றீங்க. இப்போ 500 அவுட்லெட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த ப்ராசஸ் இவ்வளோ டஃப்பான ப்ராசஸை வச்சுட்டு எப்படி இந்த 500 அவுட்லெட் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது, அதுக்கான ஆட்டோமேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த விஷன் உங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு?
அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த 10 அவுட்லெட்ஸ்ல தான். இதுல இருந்து எடுத்தேன் எல்லாத்தையுமே. இந்த 10 அவுட்லெட்ல பட்ட கஷ்டங்கள், அதாவது இந்த சேல்ஸ் க்ரோத் பண்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், ஜென்ரலா ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்களுக்கு அதே குவாலிட்டி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு 3 விதமா பிரித்தோம். மேனுஃபேக்சரிங் தனியாக ஒரு ப்ராசஸ் பிரித்தோம், அவுட்லெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் பிரித்தோம், அப்புறம் வந்து அந்த ப்ராடக்டை கரெக்டாக அந்த அவுட்லெட்டில் சேம் குவாலிட்டியில் கொண்டு போய் டிஸ்பேச் பண்ணி அங்கேருந்து செல்லிங்கை கரெக்டாக கொண்டு போகணும், அந்த ஒரு ப்ராசஸ் பிரித்தோம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம், இதில் நான் ஜென்ரலாக நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களில் நான் இடத்துல பார்த்து கற்றுக்கிட்டது வந்து, ஒரு விஷயம் வந்து ஒரு நிறுவனம் வளரணும்னா நம்ம மட்டும் டெவலப் ஆகக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்கள டெவலப் பண்ணணும். இது அப்பா சொல்லி கொடுத்தது, அதான் அங்கே அப்ளை பண்ணேன். இன்னைக்கு அதான் சக்ஸஸ். ஜென்ரலாக இந்த ஜிகர்தண்டா நாங்கள் மட்டும்தான் நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைஸ், ஓகே, அந்த மாடலில் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த ஜிகர்தண்டா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரும் ஒரு ஆண்டர்ப்ரனராக உருவாக்கி அவங்களுக்கு ஒரு தொழிலாக வந்து செய்ய முடியும் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் வந்து வெளில ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கீங்க சொல்கிறீங்க. ஏன்னா இதோட வைப், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியில் தான் அவங்க கேட்குறாங்க. நம்ம 10 கடை போட்டால் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த கடை நாங்கள் நடத்தலாமா அப்படின்ட்டு என்கொயரி கேட்குறாங்க. நம்ம கடையில் கேட்டாங்க, எங்களுக்கு கடை கொடுப்பீங்களா, எங்களுக்கு இந்த கடை வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா, இதில் நாங்கள் ஜிகர்தண்டா வந்து நாங்கள் ஒரு கடையாக நாங்கள் ஒரு அவுட்லெட்டாக பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க. அதையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் தோணுச்சு. அப்போ நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்மளை நம்பி வந்து ஒரு 4 ஆண்டர்ப்ரனர் உருவாக்கணும். இன்றைக்கி நம்ம ஜிகர்தண்டா வந்து ஒரு 500 ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிகர்தண்டா அதுக்கு வந்து எங்களோட ஃப்ரான்ச்சைஸ் டீம்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்டை குவாலிட்டி மாறாமல் நம்ம கொடுக்குற கன்சிஸ்டன்சியை அப்படியே பீப்புள்கிட்ட டெலிவரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க தான். உங்களுக்கு அந்த இடத்துல தயக்கமே எதுவுமே இல்லையா? ஏன்னா நம்மளுடைய சக்ஸஸே வந்து குவாலிட்டி ஆஃப் ஜிகர்தண்டா, அந்த டேஸ்ட்டு தான். ஸோ வெளியில் போய் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம், நம்மளோட இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா பிராண்ட் நேம் வந்து கெட்டு போயிருமே அப்படிங்கிற அந்த பயமே இல்லையா? அந்த ஸ்டெப்ஸ் எப்படி தயக்கம் இல்லாமல் எடுத்தீங்க? வாழ்க்கையில் வந்து ஒரு சில முடிவுகள் தைரியமாக எடுத்து தான் ஆகணும், முன்னேறணும்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ எல்லாமே நம்மளால் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லா வரையும் தான் நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். அதை வந்து வேர்ல்டு வைடாக கொண்டு போகணுன்னா எல்லார்கிட்டையும் அந்த ப்ராடக்டை கொடுத்து தான் செல் பண்ண முடியும். ஸோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க, அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணோம். அந்த ப்ராடக்டை எப்படி செல் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தோம். இதுக்கு தேவையான அந்த எல்லா ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணோம். அந்த ப்ரொசீஜர்ஸ் படி தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராடக்ட் இப்படி தான் டெலிவரி ஆகும், நீங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் பீப்புள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத போல் நாங்கள் எஜுகேட் பண்ணோம். இன்னைக்கு அவங்க நம்ம அவுட்லெட்ஸ் எல்லாமே நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே நாங்கள் மதுரையில், அதாவது சென்னையில் சாப்பிட்ற ஜிகர்தண்டா கூட இங்கே ப்ரிப்பேர் ஆகி வர்றது தான் இல்லையா? யா, ஏன்னா அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா ஸோ எங்கே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சாப்பிட்டாலும் ஜிகர்தண்டா சாப்பிட்டாலும் இங்கே மதுரையிலேருந்து தயாராகிற ஜிகர்தண்டா தான் அங்கே வருது. கரெக்ட். ஓகே, அந்த குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இங்கேருந்து பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுதுங்கிறப்ப அதுக்கு என்ன மாதிரியான மெஷினரிஸ், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குவாலிட்டின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் நம்ம குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்குரிய குவாலிட்டியை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்களுடைய வெண்டாரை எங்களுக்கு சப்ளை பண்ண முடியல. ஓகே. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரகிளும் நாங்கள் பட்டோம். இப்போ என்ன பண்ணோம், எல்லாமே ஓன் பர்ச்சேஸாக மாற்றணும். இப்போது ரெண்டாவது டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து மில்க்கு கலெக்ட் பண்ணுறோம். அந்த மில்க் எல்லாமே நம்மளோட ப்ராசஸாக கம்பெனிக்கு வருது. அப்புறம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், சுகரு, ஆல்மண்ட் கம்மு, நன்னாரி சிரப்ஸு, அந்த சர்சரப்பில் ரூட்ஸு, இது எல்லாமே நம்மளோட ஓன் பர்ச்சேஸில் வந்து ப்ராசஸ் பண்ணி மேக் பண்ணி இப்போ பெர் அவுட்லெட்டுக்கு டார்கெட், இந்த கடை வந்து இவ்வளோ சேல் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் படி நம்மளோட ஃபேக்ட்ரியை வந்து கட்டமைச்சோம். இப்போது நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 3000 அவுட்லெட்ஸ்க்கு வந்து 3000 அவுட்லெட்ஸ்க்கு சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரியை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி தான். ஸோ தொலைநோக்கு பார்வைன்றது கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம பண்ண விஷயங்கள் அந்த 10 கடை வந்து இமீடியட்டாக அந்த வருஷமே 100 கடையாக மாறிச்சு. அப்போ நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கிடைக்கிறப்ப அதுக்குரிய விஷன் அண்ட் மிஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தான் ஆகணும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். ஸோ அந்த ஐடியாலஜி, அந்த விஷன் அண்ட் மிஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணனால இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, நார்த், பாம்பே வரையும் நம்மளோட அவுட்லெட்ஸ் வந்து கொண்டு போயிட்டோம். ஸோ இது வரையும் ஸ்டில் நவ் இன்னைக்கு டேட் வரையும் மதுரையிலேருந்து நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ப்ராடக்ட் வந்து எவ்ரி அவுட்லெட்ஸ்க்கு டிஸ்பேச் ஆகுது.
இது ஆனா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கண்டிப்பா. ஏன்னா இங்க நம்ம ஊர்ல இருந்து தான் இன்னமும் எல்லா இடத்துக்கும் போகுது. ஏன்னா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கங்க ஒரு ஒரு கிளவுட் கிச்சன் மாதிரி செட் பண்ணிடுவாங்க நிறைய இடங்கள்ல. பட் இங்க இருந்து தான் போகுதுங்கிறது இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து ப்ராசஸ் பண்ற அதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் அப்படிங்கிறப்ப இப்போ நீங்க 2017க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உருவாயிருக்குங்கிறப்ப இந்த டீம் எவ்வளவு பெருசாச்சு, அந்த டீம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எங்க இருந்து எங்க போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு விஷயம் நான் நினச்சது, மண்மனம் மாறாத சுவை, அதை அப்படியே கொடுக்கணுன்றது தான் என்னோட விஷன். இந்த டீம் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, 5 பேர் 10 பேர் ஆரம்பித்தோம் அண்ணன் நானும் சேர்ந்து. இன்றைக்கி வந்து ஒரு 1000 பீப்புள்ஸ் வரையும் ஒர்க்கர்ஸ், நம்மளோட 1000 பேர் எம்ப்ளாயி வரையும் இருந்து நம்மளோட பிராண்டை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. மேன்மேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷனாக வந்து பண்ணுறதுக்கும் வந்துட்டு வீட்டிலே ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் எ ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஏன் நம்ம குவாலிட்டியை இது பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்பாவே சொன்னார், இது மாற்றினோன்னா டேஸ்ட் மாறிடும், கெட்ட பேர் ஆகிடும்னு சொன்னாங்க. போராடி அந்த டேஸ்ட் கொண்டு வந்தாச்சு. அதுவுமே பெரிய ஒரு சவால், பெரிய சேலஞ்ச். அது ஒன்றுமே இல்லை, அந்த விஷயங்கள் பண்ண 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 அதுக்கு தேவையான விஷயங்கள் அதுவே நடந்துருச்சு. ஸோ அதுதான் சொல்ல முடியும். கஷ்டப்பட்டோம், ஒரு வேலையை செஞ்சோம். ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறதுக்கும் ஏனதோன்னு செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பிறந்ததுலேருந்து இந்த ஃபீல்டில் இருந்து வந்தனால அதோட நோக்கங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. இது இப்படி பண்ணால் இது இப்படி ஆகும், இப்படி பண்ணால் இப்படி வருன்ற விஷயங்களே தெரிஞ்சனால ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சு. ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்மளோட ஃபேமிலி ப்ராடக்ட் இல்லையா, இது எங்கேயுமே கிடைக்காது, நம்மளோட ஃபேமிலி ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் தனித்துவமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்தீங்க? அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹெச்எஸ்என்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட கண்ணோட்டம் ஒன்று இருக்கும். இந்த ப்ராடக்டோட காப்பிரைட்ஸு, இந்த ப்ராடக்டை வந்து இப்போ ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸு. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா, ஜிகர்தண்டான்றது ஒரு ஆத்தென்டிக் ப்ராடக்டாக வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட் சைடில் இருந்து வந்து ஒரு ஹெச்எஸ்என் கோடே இல்லாமல் இருந்துச்சு. ஹெச்எஸ்என் கோட் மீன்ஸ் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடு வச்சுருப்பாங்க. ஹெச்எஸ்என் வந்து இப்போ மில்கா, இப்போ ஒரு ரப்பர்ஸா, ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு செப்பல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஹெச்எஸ்என் கோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வேர்ல்டுலேயே ஹெச்எஸ்என் கோட்ஸ் எங்கேயுமே கிடையாது. இது நம்ம உருவாக்குனனால இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடே வந்து நம்ம தான் கவர்மெண்ட்டை அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த இதில். ஸோ அந்த ஹெச்எஸ்என் கோடுன்றது கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ன்றது வேர்ல்டு ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமானதாக இருக்கும். நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயம். நிறைய செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க இல்லையா? எந்த ஒரு செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலும் ஜிகர்தண்டா எல்லாம் போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களும் மிக முக்கிய பங்கு மதுரை வந்து ஃபுட்டுக்கு ஃபேமஸான ஊர். காலைல வந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, எல்லாம் முடிச்சிட்டா ஃபைனலாக ஜிகர்தண்டா டச் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புவாங்க. ஓகே. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர்ஸ் மேத்யூ ஹைடன்ஸ் அவங்களாம் வந்து நம்ம கடையிலேயே வந்து ஜிகர்தண்டா செல் பண்ணியிருக்காங்க. லைவா கவுண்டரில் நான் ஜிகர்தண்டா வந்து செல் பண்ணணும்னு சொல்லி அவங்க செல் பண்ணியிருக்காங்க. செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஓவரால் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸ்டாலின் ஸ்டார்ல வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவங்களோட அதாவது ஜிகர்தண்டாவை கொண்டாடுறவங்க யாரும் இல்லை. ஸோ ப்ராடக்ட்ஸை தாண்டி அடுத்தடுத்த அவுட்லெட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஐடியா வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்தியா ஃபுல்லாங்கிறப்ப என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பஞ்சாப். அப்பா அவ்வளோ தூரம் போயாச்சு. அவ்வளோ தூரம் போயாச்சு. ஓகே. ஸோ எல்லாமே மதுரையிலேருந்து தான் போகுது. இன்ன வரையும் மதுரையிலேருந்து தான் போகுது. இப்போ கூடிய விரைவில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற தமிழ் பீப்புளுக்கு போய் சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ப்ராசஸ் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய பிராண்டாக அது கிரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம். அப்படிங்கிறப்ப இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஜிகர்தண்டா ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஒரு டம்ளர்ல வாங்கி குடிக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு சிம்பிள் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய நேரம் செலவாகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வந்து அடுத்தடுத்த லெவல் நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது கூட இருக்கு, ஃபேக்டரி எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு, அங்க போகலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.